எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மூன் விசுவல் டெராட் ரீடிங். என்னோட வீடியோஸை பார்க்க வந்தவங்களுக்கு என்னோட நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோஸை பார்க்குற உங்களோட கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்கு, அதோட டிவைன் என்ன உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறாங்க, அது கூட ஆரக்கிள் மெசேஜஸ் என்ன உங்களுக்கு கைடன்ஸ் ஆயிருக்குன்றதை பார்க்கலாம். இப்போ ரீடிங்குள்ள போகலாம். 8 of Pentacles, 3 of Swords, 6 of Swords. So 8 of Pentacles அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இப்போ கரண்ட்டாக ஒரு வேலை ஒரு ஜாப் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த ஜாப் வந்து இப்போ வந்து அது மேபி உங்களோட ப்ராஜெக்ட் ஒர்க்காக இருக்கலாம், இல்லைன்னா ஆஃபீஸ் ஒர்க்காக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு வேலையாக கூட இருக்கலாம். பட் ஆனால் இதை நீங்கள் ரொம்ப நாளாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு நீங்கள் உங்களோட ஹார்ட் ஒர்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களோட எஃபோர்ட் எல்லாத்தையும் அதில் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கோ அதை எல்லாத்தையும் அப்ளை பண்ணி டே பை டே அதை நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இப்போ அது இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. அது நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நீங்கள் அதை மோரோவர் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. மேபி இது உங்களுக்கே கூட தெரிஞ்சிருக்கும். மோரோவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் தான் நீங்கள் அது முடிக்க வேண்டியது பாக்கி இருக்குன்றதை நீங்கள் முதல் புரிஞ்சுக்கோங்க. அதோட நீங்கள் வந்து இதுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்க அப்படின்றது நீங்கள் வந்து இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போட்டாலுமே கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஏன்னா நீங்கள் இந்த ஒர்க்கு நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறதால இப்போ அது முடியலன்னு நீங்க கொஞ்சம் மனசு வந்து கவலையா ஆயிடுச்சு உங்களுக்கு. அதாவது உங்களோட அதாவது இப்போ இந்த வேலையை எப்படி முடிக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய எமோஷ்னலாக இருந்துச்சு. இது ஒரு பெரிய ஹார்ட்ஷிப்பாக மாறிடுச்சு உங்களுக்கு. நீங்கள் வந்து புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுங்க, கொஞ்சம் லாஜிக்கல் மைண்ட் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹார்ட் லெசன் ஒன்று இப்போ நீங்கள் இது வரைக்கும் பண்ண இந்த விஷயங்களில் ஒரு ஹார்ட் லெசன் கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த ஹார்ட் லெசனை நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். மேபி டிவைன் வந்து அந்த ஹார்ட் லெசனை கற்றுக் கொடுக்கறதுக்கு கூட இப்போ நீங்கள் இந்த ஜாப் எடுத்து செஞ்சுருக்கலாம். மேபி வந்து நேச்சரே கூட இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக செய்யலாம் அப்படின்னு நேச்சர் முடிவு பண்ணியிருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு காரணம் நீங்கள் இந்த சூழ்நிலையை ஏற்றுக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஸ்லோவாக நடக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். தேவையில்லாத உங்களோட மைண்டை வந்து குழப்ப வேணாம் அப்படின்றது இங்கே வந்து மெசேஜஸாக இருக்குது. நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, உங்களோட வந்து ஒரு பவர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று உங்களுக்கு இப்போ கிடைச்சிருக்கும். அதை வந்து இக்னோர் பண்ணாதீங்க. அது மேபி வந்து பாசிட்டிவாக தான் இருக்கணும்னால மேபி நெகட்டிவாக கூட இருக்கலாம். இந்த விஷயம் எனக்கு தெரியாதுன்றதை நீங்கள் எதாவது புரிஞ்சுட்டு இருந்திருக்கலாம், இல்லை இந்த விஷயம் என்னால் முடியாதுன்றதை புரிஞ்சுட்டு இருக்கலாம், இல்லை எனக்கு இன்னும் நாலேஜ் இதுக்கு நான் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது மேபி ஒரு லெசனாக இருக்கலாம். ஏதோ ஒரு பவர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணுன்றது இப்போ உங்களுக்கான ஒரு சூழ்நிலையா இருக்கு. இந்த சுச்சுவேஷனை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஸ்லோ டவுன் பண்ணுங்க. இப்போ நீங்க அதுலயே நீங்க வந்து உள்ள போகாதீங்க அப்படின்றது இங்க மெசேஜஸா இருக்கு. 6 of Swords அப்படின்னு பார்க்கும்போது நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, உங்களோட சேலஞ்சஸை நீங்க ஓவர் கம் பண்ணி நீங்க உங்களால வெளியே வர முடியும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து இதிலேருந்து வெளியே வரலாமா அப்படின்னு மேபி யோசிக்கிறீங்க. தாராளமாக இப்போ நீங்கள் கொஞ்சம் இதுலேருந்து ரிலீவ் ஆகி கொஞ்சம் எங்கேயாவது தூரமாக வெளியே போய் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது இதுலேருந்து நீங்கள் ரிலாக்ஸ் ஆகலாம். அப்படி நீங்கள் போகும்போது மறுபடியும் அந்த ஏற்கனவே செய்கிற அந்த ஒர்க்குக்கான திங்ஸு இல்லை அது சம்மந்தமாக ரிலேட்டிவ் பர்சன் எல்லாம் கூட கூப்பிட்டுட்டு போகாதீங்க. நீங்கள் மட்டும் தனியாக போயிட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு என்ன உங்களுக்கு திங்ஸ் வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்கள் போய் என்ஜாய் பண்ணணும், உங்களை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணணும், உங்களுக்கு கொஞ்சம் ஹீலிங் கொடுக்கணும் அப்படின்றது இங்கே மெசேஜஸாக இருக்குது. நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, கொஞ்சம் உங்களுக்கு டைம் கொடுங்க. அந்த பொறுமையை நீங்கள் முதல்ல கற்றுக்கணும். ஸோ அந்த நெகட்டிவ் தாட்குள்ளேயும் போகக்கூடாது. ஏன்னா நெகட்டிவ் தாட் வந்து நெகட்டிவ் இம்பேக்ட் கொடுக்கும்ன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ சூழ்நிலைகள் வந்து கண்டிப்பாக மாறக்கூடியதான். நீங்கள் இருக்கிறது உங்களுக்கு வந்திருக்கிறது ஜஸ்ட் ஃபீலிங்ஸ் தான். அது சோகமோ கவலையோ இல்லை முடியலன்ற எண்ணம் எதுவாக இருந்தாலுமே இப்போ உங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் தான் வந்திருக்கு. ஏன்னா உங்களோட அந்த ஒர்க்கு வந்து மோரோவர் முடிஞ்சிடுச்சுன்றதை நீங்கள் முதல் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. உங்களோட அந்த ஃபீலிங்ஸ்லேருந்து நீங்கள் வெளியே வாங்க. ஏன்னா அது நீங்கள் ஓவர் கம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நீங்கள் ஈஸியாக வெளியே வரலாம். நீங்கள் உங்களுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நீங்கள் இதுலேருந்து மேபி ஈஸியாக வெளியே வரலாம். ஸோ நீங்கள் அதுக்கான முயற்சி எடுக்கணுன்றது உங்களோட கரண்ட் எனர்ஜியாக இருக்குது. இப்போ கைடன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். The Magician, Queen of Swords, 2 of Pentacles.
ஸோ த மெஜிஷியன் அப்படின்னு பார்க்கும்போது மேனிஃபெஸ்டேஷன். நீங்கள் ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கலாம். எனக்கு இந்த விஷயம் வேணும் அப்படின்னு நீங்கள் அதுக்கான முழு முயற்சியில் இறங்கி இருக்கலாம். அதுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இப்போ இங்கே இவங்களோட கைடன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, நீங்கள் உங்களோட தாட்டுக்கு வந்து பவர் இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் உங்களோட ஃபோக்கஸ் வேற ஏதாவது தாட்லேயோ திங்கிங்லேயோ இருக்கலாம். இப்போ என்னன்னா, நீங்கள் வந்து உங்களோட தாட்ஸ் என்னவா இருக்கோ அதுதான் உங்களோட ரியாலிட்டியை கிரியேட் பண்ணுது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் நெகட்டிவ்ல ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ரியாலிட்டி நெகட்டிவாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட ஃபோக்கஸை பாசிட்டிவாக மாற்றுங்க. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றதுல கவனமாக இருங்க. அதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது அது ஒரு மேஜிக் ஸ்பெல்லாக மாறி உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும்ன்றதை புரிஞ்சுக்கோங்க. குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது செட் பவுண்ட்ரி. நீங்கள் வந்து முதல்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு பவுண்ட்ரி ஒன்று செட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து எல்லாரையும் வந்து உங்ககிட்ட அலோவ் பண்ணாதீங்க. உங்களுக்கு யார் வேணும் யார் வேணான்றதை முதல் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. யார் உங்கள் கூட இருந்தால் அவங்களுக்கு சந்தோஷம் இருக்கும், யார் உங்கள் கூட இல்லைன்னா நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. அதாவது உங்களோட செல்ஃப் கேர்ன்றது ரொம்ப முக்கியம். அதே சமயம் ஸ்வார்டன் வரும்போது உங்களோட கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப வந்து கரெக்டாக இருக்கணும். அதாவது நீங்கள் வந்து பேசும்போது உங்களோட வேர்ட்ஸில் வந்து ரொம்ப கவனம், அதாவது வார்த்தைகளில் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த விதத்துலையும் நம்மளோட வார்த்தைகள் மற்றவங்கள காயப்படுத்தக்கூடாதுன்றத கவனமாக இருங்க. அதே மாதிரி மற்றவங்க உங்ககிட்ட பேசும்போதும் அவங்களோட வார்த்தைகள் உங்களை காயப்படுத்தக்கூடாதுன்றதுல நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுன்றது இங்கே மெசேஜஸாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களோட ரியாலிட்டியை நீங்கள் வந்து சரியாக நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்றது இங்கே மெசேஜஸாக இருக்குது. மேபி வந்து யாராவது ஒரு ஒரு வயசானவங்க, யாராவது அதிகமாக வயசு இருக்கிறவங்க மேபி வரலாம். இப்போ ஒரு சிலருக்கு அவங்க உங்கள் லைஃப்பில் என்ட்ரி ஆவாங்க. அப்படி வராங்க அப்படின்னா அவங்க உங்க கூட வந்து உங்களோட இந்த கஷ்டமான சூழ்நிலைக்கு அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அதுலேருந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படின்னும் போது மேபி ஒரு லேடி தான், அவங்க கொஞ்சம் வயசானவங்களா இருக்கலாம். அதனால அவங்க உங்க கூட வர்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. ஸோ 2 ஆஃப் பென்டகல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜக்லிங் அண்ட் பேலன்ஸ். ஸோ நீங்கள் இந்த ஒர்க்காக இருக்கட்டும் இல்லை ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இதை ரெண்டுத்தையும் இப்போ நீங்கள் பேலன்ஸ் பண்ணி அதை வந்து கவனமாக எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து கரியரும் இம்பார்ட்டன்ஸாக இருக்குது, ரிலேஷன்ஷிப்பும் இம்பார்ட்டன்ஸாக இருக்குன்றதால நீங்கள் சில சமயம் இந்த பக்கம் அதிகமாக போகிற மாதிரி இருக்குது, சில சமயம் அந்த பக்கம் அதிகமாக போகிற மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட், அதாவது எதிர்பார்க்காத ஒரு விஷயம் உங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்படி வர விஷயங்கள் என்னவா இருக்கும்னு நினச்சி யோசிக்காதீங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதை தான் செய்யும். அந்த விஷயம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். அதனால அது வந்து அது போகுதோ அதோட போக்கில் நீங்கள் போகணும் அப்படின்றது இங்கே மெசேஜஸாக இருக்குது. நீங்கள் வந்து அதை வந்து எந்த விஷயங்களையும் சீரியஸாக எடுத்துக்காதீங்க. இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனுக்கு ஃபீலிங்ஸாக இருக்கட்டும் இல்லை ஒர்க்காக இருக்கட்டும், எந்த விஷயத்தையும் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காமல் நீங்கள் அதை சரியாக நீங்கள் கொண்டு போகும்போது உங்களுக்கு இங்கே எல்லா விஷயங்களும் சக்ஸஸாக இருக்கும்ன்றது உங்களுக்கான கைடன்ஸாக இருக்குது. ஆரக்கிள் மெசேஜஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதோட பாட்டம் டெக் வந்து நைட் ஆஃப் பென்டகல்ஸ். ஸோ நைட் ஆஃப் பென்டகல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்லோ அண்ட் ஸ்டடி. ஸோ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, உங்ககிட்ட உங்கள் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு எல்லா விதமான பவரும் இருக்குது. உங்களுக்கு பொறுமையும் கரெக்டான ஃபோக்கஸும் இருக்கணும். அது வந்து உங்களை சரியான வழியில் நீங்கள் அணுகும் போது உங்களுக்கு கரெக்டான சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்றது இங்கே உங்களுக்கு மெசேஜஸாக இருக்குது. ஆரக்கிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். லெட்டிங் கோ, இன்னர் பியூட்டி. ஸோ லெட்டிங் கோ அப்படின்னு பார்க்கும்போது நாம் நம்மளோட தேவைக்கு நிறைய தேவை, அதாவது வெளிப்புற மெட்டீரியல் வாழ்க்கைக்கு நமக்கு என்ன வேணும், என்ன தேவை, என்ன நம்மளோட ஆசைகளை நாம் என்ன செய்ய போகிறோம், இப்படி நம்ம நிறைய விஷயங்களுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அதை பற்றி நிறைய யோசிப்போம். ஆனால் எப்போவாவது நமக்கு நம்மளோட சந்தோஷம் என்னன்றதுக்கு நாம் எப்போவாது தான் யோசிப்போம். ஸோ இங்கே ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
நீங்க உங்களோட சந்தோஷத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா எங்களுக்கு, அதாவது ஏஞ்சல்ஸ்க்கு வந்து வெளிப்புற தோற்றத்தை பத்தி அவங்க பார்க்கவும் மாட்டாங்க, கவனிக்கவும் மாட்டாங்க. அவங்க உங்களோட இன்னர் பியூட்டியை மட்டும்தான் பார்ப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு முக்கியம். ஸோ நீங்க உங்களோட வெளிப்புற வாழ்க்கை எல்லாத்தையும் நீங்க அதை வந்து லெட்கோ பண்ணுங்க. உங்களோட இன்னர் செல்ஃப்க்கு என்ன வேணும் அப்படின்றதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுக்கு நீங்க வந்து ஃபோக்கஸ் கொடுக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களோட இன்னர் செல்ஃப் வந்து அழகாக மாறும். ஸோ நீங்கள் உங்களோட இன்னர் கைடன்ஸு வந்து நீங்கள் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு இன்னர் கைடன்ஸ் என்ன சொல்லுது அப்படின்றத நீங்கள் வந்து கேட்பீங்க. அது உங்களை இன்னும் அதிகமான சந்தோஷத்துக்கும் ஒரு பர்ஃபெக்ஷனான ஒரு லைஃபுக்கும் ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு அழகான ஒரு நல்ல லைஃப்பை கொடுக்கும். அதனால நீங்கள் வந்து உங்களோட இன்னர் செல்ஃபுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். வெளிப்புற வாழ்க்கையை விட்டு நீங்கள் உங்களோட இன்னர் செல்ஃப்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கன்றது இங்கே மெசேஜஸாக இருக்குது. சாரி டூ லாங்காக போயிடுச்சு. ஸோ இதுதான் இன்னைக்கான கைடன்ஸ். தேங்க்யூ.